இன்றைக்கி பெரிய ஏஐ யுகமாக இருக்குது இல்லையா? ஏஐயையும் தாண்டி ஆர்ட்டிஃபிஷியல் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, கிரியேட்டிவ் ஏஐ அப்படின்னு என்னென்னமோ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் படித்து அப்டேட் பண்ணிக்கலாமா? பண்ணுனா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நம்ம இந்த டொமைனுக்கு மாறிக்கலாமா? அப்படிங்கிறது யாருக்கு? அப்படின்னா ஜாதகத்தில் அது தெரியுமானா தெரியும். அதாவது சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அல்லது கிரியேட்டிவ் ஏஐக்குள்ளே போனீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம். அதே இது சிலர் வந்து இதில் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஎஃப்எக்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான லைன் எல்லாமே இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நல்லா வரும். இதில் சந்திரன் வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். புதன் வலுவாக இருந்ததுன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டியை விட டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரையில் இப்படியான துறைகளை சூஸ் பண்ணி மேலே போனாங்கன்னா அவங்க பெரிய அளவில் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்க சார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.